மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சத்யா நாகராஜ். நான் வரம் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட தயாரிப்பாளர். என்னோட இன்னும் 3 தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்க பேர் மிஸ்டர் செல்லதுரை, மிஸ்டர் சாமி வெங்கட் அண்ட் மிஸ்ஸஸ் பாலாமணி ஜெயபாலன். நாங்கெல்லாம் குவைத் வாழ் தமிழர்கள். இது எங்களுடைய முதல் முயற்சி. படத்தோட பேர் இருக்கு ஆனா இல்லை. நாங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதே எங்களோட ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா எங்களோட டைரக்டர் புதியவர், அதே மாதிரி அவர் பேர் சரவணன். எங்களோட மியூசிக் டைரக்டரும் புதியவர், அவர் பேர் ஷமீர். அவர் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணியிருக்காரு, நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு, பட் ஃபிலிம் ஃபீல்டுக்கு புதியவர். ஹீரோ விவந்த், அவருக்கும் இது முதல் படம். ஹீரோயின் ஈடன் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காங்க. மனிஷா அப்படின்றவங்க இன்னொரு ஹீரோயின். படம் ஒரு காமெடி த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய திருப்பங்கள் உள்ள படம். எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, என்னுடைய பேர் கேசி கிறிஸ் சந்தர். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன். நான் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில், தமிழ்நாடு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் 85 பேட்ச். என்னுடைய ஃப்ரெண்ட் கலைஞன் இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஒரு நியூ டீம் ஆக்சுவலாக. இஃப் யூ லுக் அட் த ஹோல் டீம், அவங்க எல்லாமே யங் சாப்ஸ் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 20 and 25, 30 இந்த மாதிரி தான் பண்ணுறோம். சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல போனால் வெரி சாஃப்ட் அண்ட் ஜென்டில் சப்ஜெக்ட், பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் காமெடி த்ரில்லர். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபி டீமாக நாங்கள் ஒரு டீசன்ட் சினிமாட்டோகிராஃபி கொடுக்க தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் யூஸ் பண்ணுற லாட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மோஸ்ட்லி சாங்ஸ் அண்ட் ஃபியூ சீன்ஸ். அதில் எப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணும்போது நிறையா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் அண்ட் ப்ளூ மேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த படம் சொல்ல போனோம்னா ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸை வச்சுட்டு போகிற ஒரு படம். அது எப்படி ட்ராவல் ஆகுது, அதை எப்படி அவங்க அந்த கதையோடு சேர்ந்து நாங்கள் எப்படி ட்ராவல் ஆனோம் சினிமாட்டோகிராஃபி டீம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி டீசென்ட் அட்டெம்ப்ட். அதை நீங்கள் படம் வந்தவொன்னே பார்ப்பீங்க. ஐ எம் ஷூர் யூ வில் ஆல் லைக் இட். வணக்கம். இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய டைட்டில் இருந்தே உங்களுக்கு தெரியும். புதுமையை படைக்கணும்னு புதிய ஒரு டீம் இந்த திரையுலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சுருக்காங்க. நீங்களும் அதுதான் ஆசைப்படுறீங்க. ஃப்ரெஷ் தாட்ஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஃப்ரெஷ் சீன்ஸ். அதனால் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை வரவேற்கணும். நான் ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். படம் நிறைவடைஞ்சு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நானும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆள் இல்லை, பழைய ஆள் தான். பட் இருந்தாலும் இந்த ஃப்ரெஷ் டீமோட நானும் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறேன். மாலைமலர்.com வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். என் பேர் விபந்த். இந்த படத்தோட ஹீரோ இருக்கு ஆனா இல்லை எங்களோட படம். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சரவணன், சினிமாட்டோகிராஃபர் கிறிஸ் சந்தர் ஃப்ரம் கனடா. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தி ஆல் ஆர் ஃப்ரம் குவைத், NRIs. ஸோ எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்தியாவில் நிறைய டேலண்ட்டை உருவாக்கணுன்றதுக்காக ஆல் தி வே ஃப்ரம் குவைத் இங்கே பொறுமையாக 2-3 மாதம் உட்காந்து கதை கேட்டு நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி இங்கே டேரக்டரையும் சரி ஆக்டரையும் சரி as well as என்னோட கோ ஆர்டிஸ்டையும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணும்போது 40 கதை 50 கதையிலேருந்து இங்கே டேரக்டரை செலக்ட் பண்ணாங்க. 40 ஹீரோலேருந்து என்ன ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 40 ஹீரோயின் அதே மாதிரி தான் இந்த படத்தில் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட். ஏன்னா மனிஷா ஸ்ரீ அப்புறம் ஈடன் 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இப்போது ஷூட்டிங்கை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 30 days ஷூட்டிங் முடிச்சிட்டோம். இது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நாள் ஒரு தேர்ஸ் அங்கே இருந்தது. அந்த வகையில் இந்த படம் அது எல்லாத்தையும் போக்கிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும், எங்களை எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லா மலைவல வியூவர்ஸுக்கும் என்னோட வணக்கம்.
என்னோட பேர் ஈதன். இங்கே நான் நடிக்கிற இருக்கு ஆனால் இல்லைன்னா படத்தோட ஷூட்டிங்கில் இருந்து பேசிட்டு இருக்கேன். சரவணன் சாரோட டைரக்ஷன், விவந்த் இஸ் த ஹீரோ, வரம் கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷன். இட் இஸ் அ ரொமான்டிக் மூவி, பட் டு சே இட் இஸ் எ காமெடி த்ரில்லர். ஒவ்வொரு சீன்லும் தெர் இஸ் அ காமெடி எலிமெண்ட் இன் இட். அண்ட் என்னோட கேரக்டர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். ஆல் த்ரூ த மூவி இட் வில் கம். ரொம்ப பப்ளியான டைப்பு, வெரி என்டர்டைனிங் கேரக்டர், ரொம்ப பேசிட்டே இருக்கிற மாதிரி கேரக்டர். ஷூட்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் கம்ப்ளீஷன். ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, 5 சாங்ஸ் இருக்கு. ஸோ ஐம் ஷுவர் யூ வில் லைக் இட். இட் இஸ் பெர்ஃபெக்ட் என்டர்டைனர். எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மாலைமலர்.com நேயர்களுக்கு என் வணக்கம். என்னோட பேர் ஆதவன். இது வரைக்கும் டெலிவிஷன் மீடியாவில் நிறைய காமெடி ஷோஸ் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து சினிமாவில் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிரியாணி என்னுடைய முதல் திரைப்படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை தொடர்ந்து சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு அப்படிங்கிற படத்தில் ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடியா, வில்லனா, சென்டிமெண்டா, ஆக்ஷனா, நான் ஸ்டண்ட் மேனா, இல்லை ரொமான்டிக் சீனில் வரனா, இல்லை கடைக்காரனா வரனா அப்படிங்கிறத படம் பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் செஞ்சுருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படமாக இருக்கு ஆனா இல்லை இருக்கும்.